Hi guys, நான் தான் உங்கள் ஏஎன்யூ பிரதர்ஸ். இன்னைக்கு ஃப்ரைடேன்றதுனால எங்கள் அம்மா வந்து பீஃப் வித் கருணக்கிழங்கு குருமா வைக்கிறாங்க. நாங்கள் எங்கள் பாஷையில் மிட்டா சால்னான்னு சொல்லுவோம். மிட்டா சால்னாலாம் யார் சொல்கிறீங்களோ அவங்களாம் லைக் பண்ணுங்கள். குருமாண்டி யார் சொல்கிறீங்களோ அவங்களாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ அதுக்கு தேவையான ஐட்டம்லாம் பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, அடுத்தது தேங்காய், கருணக்கிழங்கு, பீஃபு, அடுத்தது இன்னும் கொஞ்சம் மசாலாலாம் இருக்குது. அதை நாங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எங்கள் அம்மா வந்து ஸ்பைசஸ்லாம் வறுத்து எடுத்து அரைச்சிப்பாங்க. ட்ரை ஆயில். இப்போது ஸ்பைசஸ்லாம் வறுத்து எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கணும். ஸ்பைசஸையும் அரைச்சி வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போது வெங்காயம் வந்து நல்லா வதக்கி இந்த மாதிரி கலர் வந்தோடனே நம்ம தக்காளி போட்டு நல்லா வதக்கலாம். தக்காளியை போட்டு ஒரு 2 பெரட்டு பெரட்டதுக்கப்புறம் கொத்தமல்லி காம்பு போட்டு நல்லா வதக்கலாம். புதினா போட்டு வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டுக்கணும். மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் தனியா போட்டுக்கணும். அடுத்தது மஞ்சத்தூள் போட்டுக்கணும். கல் உப்பு போட்டுக்கணும். அதை நல்லா வதக்கிக்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு ஃபேன் காற்றுல நம்ம ஆற வச்சுக்கலாம். அது ஆறுற வரையும் நம்மளுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி நம்ம குக்கரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காவை நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது ஃப்ரை பண்ணும் போதே முந்திரி இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைனா வேணாம். அதையும் நல்லா கூட நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம கருணக்கிழங்கு ஃப்ரை பண்ணோம். நம்ம ஃபஸ்ட்டு வதக்கின மசாலா மிக்சியில் போட்டு அரைச்சின்னு தாளிச்சிக்கணும். இப்போ கறி போட்டு ஒரு 5 விசில் விடணும். இப்போ 5 விசில் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம வந்து கருணக்கிழங்கும் தேங்காய் பழம் ஊற்றி 2 விசில் விட்டுடணும். ரெடி பண்ணிட்டாங்க காய்ஸ். பார்க்கவே சூப்பராக இருக்குது காய்ஸ். இப்போவே எனக்கு பசி வந்துச்சு. ஆனால் நாங்கள் சும்மா தோல்த்து தான் சாப்பிடுவோம். இங்கே பாருங்கள், என் தம்பி சாப்பிடுவேன்ட்டு நிற்கிறான். ஆனால் இந்த ஃபுல் வீடியோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ எடுத்து போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.